28 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இருக்கேன் அப்படின்றதுனால நல்லாவே டம்மி ஷோவாக இருந்துச்சு. நிறைய வாக் பண்ணுங்கள், அப்புறம் காலை வந்து மூவ் பண்ணி வந்து ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஐ எம் லைக் ஸோ வீக் ப்ரெக்னென்ட்டு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படும், இல்லை எனக்கு வாட்டர் தரீங்களா, எதுவுமே வந்து யோசிக்காதீங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அபிராமி. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து இன்றைக்கி மறுபடியும் விலாக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரொம்பவே சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான ஒரு விலாகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 27-28 வீக்ஸ் ப்ரெக்னென்ட். ஸோ நான் வந்து இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகிற அந்த ஹோல் ஜேர்னியை வந்துட்டு ஃப்ளைட்டில் என்ன பண்ணுறது, என்ன பண்ணக்கூடாது, என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், என்னென்ன எடுத்துகிட்டு வர முடியாது, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் வந்து டிக்கெட் புக் பண்ணோம். அதனால் எங்களுக்கு வந்து ஒன் ஸ்டாப் இல்லைனா லே ஓவர் இல்லாமல் இந்தியா டு யூஎஸ் ஃப்ளைட்ஸ் வந்து பெருசாக எதுவும் கிடைக்கல. அது இருந்தாலும் எங்கள் பட்ஜெட்குள்ளே இல்லை. அதனால் வந்து ஆல்மோஸ்ட் 3 ஸ்டாப்ஸ் 3 லே ஓவர்ஸ் இருக்க மாதிரி 4 ஃப்ளைட்ஸ் மாறி போகிற மாதிரியான ஹோல் ஐட்னரி தான் வந்து எங்களால் புக் பண்ண முடிஞ்சது ஃபார் த பட்ஜெட் தட் வி ஹேட். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் கோயம்புத்தூர் டு பாம்பே, பாம்பேலேருந்து லண்டன் டு ஃபிலடெல்ஃபியா தான் வந்து ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் என்ட்ரி இன்டு த யூஎஸ். ஸோ இமிக்ரேஷன் அங்கே தான் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபிலடெல்ஃபியா டு டெட்ராய்ட். இதுதான் வந்து எங்களோட ஹோல் ஐட்னரி. நான் இந்த ஹோல் ஜேர்னி பார்த்தீங்கன்னா மச்சான் என் கூட ட்ராவல் பண்ணாங்கன்றதுனால எனக்கு ரொம்பவே ஈஸியராக இருந்துச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நிறைய விஷயங்கள். நான் நிறைய விஷயங்கள் பார்க்க தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். அதே மாதிரி லக்கேஜஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நான் பெருசாக எதுவும் தூக்க தேவையில்லை, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இந்தியா போயிட்டுலாம் வந்திருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹேண்ட் கேரி வந்து கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. பட் ஆனால் லைட்டாக உங்களுக்கு அது மட்டும் தேவையானது மட்டும் வச்சுக்கோங்க. லைட்டாக இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் எடுத்துகிட்டு ஃப்ளைட்டு டீபோர்ட் பண்ணி போர்ட் பண்ணும்போது எல்லா டைமுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், நிறைய தூக்கிட்டு போகிற மாதிரி இல்லாமல் இருக்கும். ஸோ தட் இஸ் ஈவன் பெட்டர். 28 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இருக்கேன் அப்படின்றதுனால நல்லாவே டம்மி ஷோவாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்க்குறவங்களுக்கும் ஆப்வியஸ்லி ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு. அதே மாதிரி செக்இன் கவுண்டருக்கு போய் நாங்கள் செக்இன் பண்ணும்போது இன் கோயம்புத்தூர் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, மேம் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு சொன்னோன்னே, கேன் வி சி எனி டாக்டர்ஸ் லெட்டர் ஆர் எனி மெடிக்கல் ஃபார்ம் தட் சேஸ் நீங்கள் இப்போ என்ன வீக் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் என்னையும் கேட்டாங்க, நீங்கள் என்ன வீக் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க. நான் 28 அப்படின்னு சொல்லும் போது 28ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஃபார்ம் இருக்கா, இல்லை லெட்டர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஹியர் கம்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் வென் யூஆர் ஆக்சுவலி ட்ராவலிங் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும் போதே அந்த ஏர்லைன்ஸில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட் ஆஃப் டாக்குமெண்ட் இப்படி தான் இருக்கணும், ஃபார்மேட்டில் இருக்கணும் டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதே மாதிரி வாங்கிக்கோங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் ஏர் இண்டியாலையும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ்லேயும் அப்படி எதுவும் இல்லை. பிரிட்டிஷ் ஏர்வேஸில் இருந்துச்சு, பட் நீங்கள் எதர் திஸ் ஆர் தேட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எப்படி இருந்தாலும் ஏர் இண்டியாக்காக வாங்கி ஆகணும் அப்படின்றதுனால ஐ யூஸ் த சேம் திங். நான் 2 ஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு போகல. என்னோட டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம நேம் இருக்கும், நம்ம ஏஜ் இருக்கும், மேல் ஃபீமேல், அது மாதிரி அந்த இனிஷியல் நம்மளோட டெமோகிராஃபிக்ஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வீக் ஆஃப் ஜெஸ்டேஷனில் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபார்ம் கொடுத்தது வந்து ஒரு டேட்டில் போட்டு கொடுப்பாங்களே. இப்போ இன்றைக்கி ஃபார்ம் தராங்க, இன்றைக்கி அந்த டாக்குமெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அதில் மறக்காமல் இன்றைக்கோட டேட் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கே ட்ராவல் பண்ணலாம், இல்லை ஒரு வாரத்தில் ட்ராவல் பண்ணலாம். பட் யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறதுக்கான க்ளோசர் டேட்டில் இந்த லெட்டர் வாங்கிக்கோங்க உங்கள் கைனகாலஜிஸ்ட்டு வந்து. ஸோ பேக் டு கோயம்புத்தூரில் வந்து அங்கே செக்இன் பண்ணும்போது கேட்டாங்க, நான் எடுத்து காமிச்சேன். ஸோ நான் வாங்கின லெட்டர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 வீக் 2-3 டேஸ் முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன். அதனால் அவங்க வந்து கால்குலேட் பண்ணிட்டாங்க. அந்த லெட்டர் கொடுக்கும்போது என்ன வீக் ஆஃப் ஜெஸ்டேஷன், என்ன வீக் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இருக்குன்னு தான் தெரியும் இல்லையா. ஸோ அவங்க கால்குலேட் பண்ணி இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்ததுக்கப்புறம் ஃபிட் டு ட்ராவல் ஆல் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மற்றதெல்லாம் ப்ரிட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீங்கள் யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி உங்களோட பாஸ்போர்ட்டு, அப்புறம் வந்துட்டு உங்களோட போர்டிங் பாஸோ, அந்த ஐட்னரியோட நம்பர், வாட் எவர் என்னெல்லாம் கொடுப்போமோ, அப்புறம் பேக்ஸ் எல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு அதே மாதிரி செக்இன் பண்ணும்போது ஹெல்ப் கேட்டுக்கோங்க. நீங்கள் தூக்கி வைக்க முடியுமா அப்படின்ற அங்கே இருக்க பர்சனே கூட கேட்கலாம். நீங்கள் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம், நானே தூக்கி வைக்கணுமோ அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் டேக் இட் ஈஸி. ஃப்ளைட் வந்து ஃப்ரம் கோயம்புத்தூர் டு மும்பை வந்து இட்ஸ் எ வெரி ஷார்ட் ஃப்ளைட்.
ஒரு 2 hours ஃப்ளைட் தான். ஸோ அதனால் பெருசாக ஏறினது இறங்குனது எதுவுமே தெரியல. நடுவில் வந்து சாப்பாடும் கொடுத்தாங்க. ஸோ உங்களோட ஹேண்ட் கேரியில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் வந்து எப்போயுமே ட்ராவல் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸ் ஆஃப் நட்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். மார்னிங் சிக்னஸ் இருக்குது அப்படின்னா வந்து மோஷன் சிக்னஸ் பேக்ஸும் வச்சுக்கோங்க. மும்பை வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எனக்கு 2 டிஃப்ரெண்ட் ஐட்னரின்றதுனால நாங்கள் வந்து லக்கேஜை எடுத்துகிட்டு மறுபடியும் ரீசெக்இன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எங்கள் ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கும் எங்கள் அடுத்த ஃப்ளைட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 6 hours கேப் இருந்துச்சு. அந்த 6 hours வந்து கண்டிப்பாக செக்இன் கவுண்டர் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த டைமில். யூஸ்வலாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்னாவே 4 hours முன்னாடி தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க செக்இன் கவுண்டர். அதனால் நாங்கள் வந்து 6 hours முன்னாடியே போயிட்டோன்றதுனால we had to wait. அங்கேயும் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு யூஸ்வலாக நம்ம செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி லவுஞ்ச் ஆக்சஸ் அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதனால் நாங்கள் மும்பை ஏர்போர்ட்டை நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தே ஹேட் அங்கே இதுக்குள்ளேயே வந்து ஹோட்டல் இருக்குது ஏர்போர்ட்டுக்குள்ளேயே. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ட்ராவல் அவுட் சைட். நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வண்டி வச்சுட்டு வேறு ஹோட்டலுக்கு போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. பிகாஸ் யூ ஹேவ் அ கனெக்டிங் ஃப்ளைட் சூன். ஆப்வியஸ்லி அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குது. அந்த per hour ரேட் ஆர் எவ்ரி 4 hours ஒரு ரேட்டுன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே போய் கூட நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைனில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எங்கள் கோயம்புத்தூர் ஃப்ளைட் ஏறி உட்காந்துருக்கும் போது திங்க் ஃப்ளைட் எடுக்கலை, பட் நாங்கள் அப்போ தான் போர்ட் பண்ணி முடிச்சோன்றதுனால வந்து நாங்கள் அப்போவே புக் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம போய் ரீச் ஆகிடுவோம். லைக் ட்ரிப் ஹேஸ் ஸ்டார்டடுன்றதுனால நாங்கள் வந்து அப்போ தான் புக் பண்ணணும். நாங்கள் ஒரு 4 hours மட்டும் புக் பண்ணோம். தட் வாஸ் ரியலி 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 ஹெல்ப்ஃபுல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 2 விஷயத்துக்காக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்று, டு லை டவுன், டு டேக் சம் ரெஸ்ட். ஸோ ஃபுட் அண்ட் ஸ்டேயிங் ஆர் ஸ்ட்ரெச்சிங் யுவர் செல்ஃப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 2வது விதம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 ஐட்டனரியாக புக் பண்ணதுனால லோக்கல் ஃப்ளைட்டில் வந்து அதிகமாக திங்ஸ் கொண்டு போக முடியாதுன்றதுனால நாங்கள் ஹேண்ட் கேரியில் கொஞ்சம், செக்இன் பேக்கேஜில் கொஞ்சம்லாம் வச்சுருந்தோம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ரீஷஃபில் பண்ணி ரீபேக் பண்ணி நாங்கள் கையில் கொண்டு போகிற விஷயங்களை வந்து குறைச்சிக்கிறதுக்காக எவ்வளோலாம் முடியுமோ எல்லாத்தையும் வந்துட்டு செக்இன் பேக்கேஜில் போட்டலாம். ஏன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் 15 kgs தான் கொடுப்பாங்க. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்க்கு வந்துட்டு 23 kgs கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் பிஸ்னஸ் கிளாஸ் தான் 32 kgs கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு ரீபேக் பண்ணி பண்ணுறதுக்கு எனக்கு அந்த ஹோட்டல் ரூம் வந்து ரொம்பவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே அந்த ஹோட்டல் ரூமில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்தோம். எங்கள் செக்இன் கவுண்டர் ஸ்டார்ட் ஆகிற டைமும் அது நல்லா மேட்ச் ஆச்சு. நாங்கள் வந்தோடனே அவங்க வந்து செக்இன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக ப்ரியாரிட்டி செக்இன் கொடுப்பாங்க. பிஸ்னஸ் கிளாஸ்னாலும் சரி, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து போய் ஈஸியாக வந்து முன்னாடியே போய் நீங்கள் வந்து பெருசாக லைனில் நின்று வெயிட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையும் ஃபாஸ்டராக பண்ண முடியும். அங்கேயும் வந்து இதே கொஷின் தான், ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா, நீங்கள் என்ன வீக் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க அப்படின்றதுக்காக. அங்கேயும் நான் கோயம்புத்தூரில் காமிச்ச அதே லெட்டர் தான் நான் காமிச்சேன். அவங்களும் அதே தான் செக் பண்ணாங்க. 1.5 weeks முன்னாடி வாங்கியிருக்கும் போது இப்போ என்ன வீக் ஆஃப் ஜெஸ்டேஷனில் இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணாங்க. ஆல் குட் டு கோ. ஸோ நாங்கள் அவங்கள்ட்ட பர்சனலாக கேட்டது வந்து 28 weeks வந்து இட்ஸ் a குட் டைம் ஒரு பேட் டைம் டு ட்ராவல்ன்ற மாதிரி கேட்கும்போது அது சொல்ல முடியாது. பட் நாங்கள் யூஸ்வலாக வந்து 32 weeksக்கு மேலே ட்வின்ஸ் இருக்க மாதிரி இருக்க ப்ரெக்னென்சியாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்க மாட்டோம். சிங்கிள் ப்ரெக்னென்சியாக இருக்குன்னா 36 weeksக்கு அப்புறம் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு பர்சனலாக நம்ம எப்போ ட்ராவல் பண்ண முடியுதோ அது ட்ராவல் பண்ணிக்கலாம். பட் ஏர்லியர் த பெட்டர். செகண்ட் ட்ரைமஸ்டரில் ட்ராவல் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயம். ஸோ மும்பை ஏர்போர்ட்டில் நாங்கள் செக்இன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து நம்ம வெளியே வரும்போது யூஸ்வலாக எக்ஸிட் இமிக்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். எக்ஸிட் இமிக்ரேஷனில் வந்துட்டு நம்ம போயிட்டு நம்ம பாஸ்போர்ட்டை கொடுப்போம். அவங்களெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டாம்ப் பண்ணி நம்ம எந்த நாள் கிளம்புறோன்றதை பண்ணுவாங்க. இந்த ஹோல் ப்ராசஸை வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டராக ஈஸியாக மாற்றுறதுக்கு எப்படி அமெரிக்காவில் வந்து குளோபல் என்ட்ரி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கோ அதே மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயும் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, கொண்டாந்துருக்காங்க. நானும் மச்சானும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3-4 days முன்னாடி தான் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம். இந்த ஹோல் ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரோக்ராமை பற்றி நான் இன்னொரு டீட்டெயில்டு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தட் வில் மேக் யுவர் லைஃப் ஈஸியர். நீங்கள் வந்து இமிக்ரேஷன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷனுக்கான என்ரோல்மெண்ட் ப்ராசஸுமே வந்து அங்கே மும்பை ஏர்போர்ட்டில் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து உள்ளே போயிட்டோம். ஸோ நாங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் ஃப்ளை பண்ணுறோம் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து லவுஞ்ச் ஆக்சஸ் இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் வந்து எக்கானமியில் ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் இந்த ப்ரியாரிட்டி பாஸோ இல்லை அமெக்ஸ் கார்டோ இதை வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லை இந்தியாவிலே இப்போ நிறைய புது கார்ட்ஸ் வந்துருச்சு, ரூபே கார்டு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வச்சுருந்தோம்னா அதுக்கான லவுஞ்சஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் அங்கே போய் இது பண்ணிக்கலாம். ஸோ அங்கே போனோம்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் சோஃபா மாதிரியோ இல்லை இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் சீட்டிங் இருக்கும்.
ஃபுட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்லா சாப்பிட முடியும். ஸோ நாங்கள் வந்து லவுஞ்ச் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளைட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு ஆல்மோஸ்ட் போர்டிங் டைம் வரும்போது வந்துட்டு நாங்கள் எங்கள் கேட்டை பார்க்க போயிட்டோம். கேட்டில் போயிட்டதுக்கப்புறம் அங்கேயும் வந்துட்டு ப்ரிட்டி சிம்பிள். பட் நீங்கள் அங்கேயும் போயிட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய க்யூ ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு ப்ரியாரிட்டி போர்டிங் வேணும் அப்படின்னா அங்கே முன்னாடியே போயிட்டு அங்கே கவுண்டரில் இருக்கவங்கள்ட்ட இருந்து நீங்கள் சொல்லிக்கலாம், இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஐ நீட் சம் ஹெல்ப், இல்லை நான் கொஞ்சம் முன்னாடி போய்க்கிறேன் போர்ட் பண்ணும்போது, எனக்கு இந்த க்ரௌடில் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு யூஸ்வலாக இந்த ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஆகிடும். ரொம்ப நிறைய பேர் ஒரு குட்டி இடத்துல அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரீதிங் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட் ப்ரீதிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் இன் அ வெரி ஓப்பன் ஸ்பேஸ் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக போய் அவங்கள்ட்ட இருக்கவங்களுக்கு கேட்கலாம். தில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட். அதுக்கப்புறம் ப்ரிட்டி மச் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீங்கள் வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து காலை தொங்க போட்டுட்டு இருக்காதீங்க. எனக்கு அட்வைஸ் பண்ண என்னோடய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ப்ரெக்னென்சியில் ட்ராவல் பண்ணவங்களா இருக்கட்டும் சரி, என்னோடய கைனகாலஜிஸ்ட்டாக இருக்கட்டும் சரி, கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை யூஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் சொன்னது காலை ரொம்ப நேரம் தொங்க போட்டு அப்படியே உட்காந்துருக்காதீங்க. பீட் எக்கானமி ஆர் பிஸ்னஸ் கிளாஸ் எனிதிங், ரொம்ப தொங்க போட்டுருக்காதீங்க. ஆப்வியஸ்லி கம்ப்ரெஷன் சாக்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா போட்டுக்கோங்க. பட் தட்ஸ் நாட் த எண்ட் சொல்யூஷன். நிறைய வாக் பண்ணுங்கள். ஸோ எந்திரிச்சு ஃபுல்லாக வந்து வாக் பண்ணுங்கள். ஸோ ஐல் சீட்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி. நீங்கள் நினச்ச நேரத்துக்கு எந்திரிச்சு வாக் பண்ணிக்கலாம், அப்படியே வந்து உட்காந்துக்கலாம். நிறைய வாக் பண்ணுங்கள். அப்புறம் காலை வந்து மூவ் பண்ணி வந்து ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் அப்படியே காலை தொங்க போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காதீங்க. சும்மா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, பட் நீங்களே பீரியடிக்காக எவ்ரி 1 hour 1.5 hours அந்த மாதிரி வந்துட்டு போய்க்கோங்க. அப்படியே உட்காந்துருக்கீங்கனாலும் உட்கார்ந்த இடத்துலையே வந்துட்டு டூ சம் கால் எக்ஸசைசஸ், காலை வந்து ஆங்கிள் ட்விஸ்ட் பண்ணுறதோ இல்லை ரொட்டேட் பண்ணுறதோ, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உட்காந்துக்கிட்டே என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அப்புறம் அதே மாதிரி கெட் ஆம்பிள் ரெஸ்ட். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, படுத்துக்கோங்க. நாங்கள் லண்டன் வந்து ரீச் ஆனோம். லண்டன் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அடுத்த டெர்மினல் மாறி போனோம். ஸோ மாறி போன இடத்துல வந்து தே ஹேட் அ லவுஞ்ச் ஆக்சஸ். ஸோ அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணோம். அங்கே லவுஞ்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஹாட் வாட்டர் பாத் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஐ டுக் அ பாத். அதுவே ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் ரொம்ப பெட்டராகவும் ஃபீல் பண்ணுச்சு. ஏன்னா நம்ம ஒரு மாதிரி ஃப்ளைட்டில் போயிட்டு வரும்போது நம்மளுக்கே நம்ம பிகம் மோர் டயர்ட், ஸ்வெட்டி சம்டைம்ஸ், இல்லை கொஞ்சம் டர்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் டு ஃபீல் ரெஃப்ரெஷ்ட் எனக்கு வந்து அந்த பாத் எடுத்தது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஆப்வியஸ்லி நல்ல ஃபுட் இருந்துச்சு, பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாமும் நல்லா சாப்பிட்டாச்சு. லண்டனில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் வந்தோம், லவுஞ்சில் இருந்தோம், ரெஸ்ட் எடுத்தோம், குளிச்சோம், அதெல்லாம் பண்ணோம். மறுபடியும் அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து லே ஓவர் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 3 hours தான் லே ஓவர் இருந்துச்சு. அதனால் எல்லாமே டக்குன்னு முடிச்சுட்டு போர்டிங் டைம் வரும்போது நாங்கள் போயிட்டோம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி போர்டிங் கேட்டு நாங்கள் முன்னாடியே போய் ஏறிக்கிட்டோம். அப்புறம் அந்த ஃப்ளைட்டுமே வந்து ப்ரிட்டி மச் நார்மலாக இருந்துச்சு. அங்கே இருக்க ஏரோஸ்டஸ்ட்டு நீங்கள் போனோடனே கூட சொல்லிக்கலாம், ஐ எம் லைக் so வீக் ப்ரெக்னென்ட்டு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படும், இல்லை எனக்கு வாட்டர் தரீங்களா, எதுவுமே வந்து யோசிக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து லண்டன்லேருந்து கிளம்பி ஃபிலடெல்ஃபியா வந்து ரீச் ஆகிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிலடெல்ஃபியா தான் எங்களோட ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் என்ட்ரி இன்டு த யூஎஸ். ஸோ அதனால் எங்களுக்கான இமிக்ரேஷன் அங்கே தான் நடக்கும். எல்லாருக்குமே அப்படி தான். எப்போயுமே ஒரு புது கண்ட்ரிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம எத்தனை தான் ஃப்ளைட் மாறி போனாலும் ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் என்ட்ரியில் தான் யூஸ்வலாக இமிக்ரேஷன் இருக்கும். ஏன்னா அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிற எல்லா ஃப்ளைட்ஸுமே டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸாக மாறிடும். ஸோ அதனால் உங்கள் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் நீங்கள் என்ட்ரு ஆகிற ஃப்ளைட்டில் தான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் தான் அந்த இமிக்ரேஷன் நடக்க போகுது. இமிக்ரேஷன் எங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. நாங்கள் குளோபல் என்ட்ரி 2 வச்சுருந்தோம், நானும் மச்சானுமே. அதனால் லைனில் பெருசாக நிற்க தேவையில்லை. நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கியாஸ்க்கு போனோம். அங்கே ஃபோட்டோ எடுத்தாங்க. கோ சி அ சிபிபி ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. அங்கே போனோம். அவர் வந்து ஏதோ ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் மச்சான்ட்டு கேட்டாங்க. மச்சான் அதை கொடுத்தாங்க. 2 பேர்த்தோட பாஸ்போர்ட்டை கொடுத்தோம். டப் டைப் பண்ணார். யூர் ஆல் குட் டு கோ அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அவர் வந்து ஹிடன் பாதர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனா இல்லையா அப்படின்றதெல்லாம் அவங்க பெருசாக செக் பண்ணிக்கல. ஆல் த டாக்குமெண்ட்ஸ் வேர் ரைட், வி ஹேட் வேலிட் வீசாஸ். அவர் கேட்டது எல்லாமே நாங்கள் கொடுத்தோம். கான்ஃபிடென்ட்டாக பேசினோம். எதாவது வச்சுருக்கீங்களா பேக்கில் அப்படின்ற மாதிரி கேட்டார். எதுவும் இல்லை அப்படின்னோம். பிகாஸ் வி டிடன்ட் கேரி மச். அவர் கேட்ட விஷயங்கள் எங்கள்கிட்ட இல்லை. ஸோ அதனால் ரொம்பவே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன ஒரு பெரிய இதுன்னா ஃபஸ்ட் போர்ட் ஆஃப் என்ட்ரியில் உள்ளே போகும்போது பேக்ஸையும் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு.
ஆனால் அதில் போட்டிருந்த டேக் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டு டெட்ராய்ட் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு ஃபிலடெல்ஃபியாவில் வந்து பேக்ஸை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் ஃப்ளைட்ஸில் வந்து இறங்கி வந்து இமிக்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் பேக்கை கலெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே மறுபடியும் அந்த பேக்ஸை வந்து ரீசெக் பண்ணுறதுக்கான கவுண்டர்ஸ் இருந்துச்சு. இது வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட ஹோல் இது. அதனால் பேக்ஸ் அங்கேருந்து எடுத்தோம், ஃபியூ ஸ்டெப்ஸ் நடந்து வந்தோம், மேபி ஒரு 5 மினிட்ஸ் நடந்துருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கவுண்டரில் வந்துட்டு போயிட்டு பேக்ஸை மாதிரி ரீசெக் பண்ணிட்டோம். அதில் பெருசாக யாரும் செக் பண்ணலாம் இல்லை. டெட்ராய்ட் போகணுமா, இந்த கன்வேயர் பெல்ட்டில் போடுங்க, நீங்கள் இந்த ஊருக்கு போகிறீங்களா இதில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே பெருசாக மேண்டாக கூட இல்லை, நாமளே எடுத்து வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்து போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் போனோம். நாங்கள் ஃபிலடெல்ஃபியாவிலேருந்து அடுத்த ஃப்ளைட்டு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லே ஓவர் டைம் இருந்துச்சு. நாங்கள் போய் லவுஞ்சில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அது ஈவினிங் டைம்ன்றதுனால பெருசாக சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, பட் இருந்த ஸ்நாக்ஸு சூப் இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து டெட்ராய்ட் ஃப்ளைட் பிடிச்சோம். டெட்ராய்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்குள்ளே வந்து ஈஸியாக கொண்டு வந்து ஃபாஸ்ட்டாக விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் எங்களோட ஹோல் ஜேர்னி. நான் சொன்ன மாதிரி நிறைய ஃப்ளைட்ஸ் எடுத்ததுனால இட் வாஸ் a வெரி லாங் ஜேர்னி. நிறைய குட்டி குட்டி பிரேக்ஸ் நடுவில் நிறையா வந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்டாப்பாக எடுக்கும்போது கண்டிப்பாக ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஃப்ளைட்டில் இப்போ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கும் போது ப்ளீஸ் நல்லா வாக் பண்ணுங்கள். கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். அப்புறம் நல்லா சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ கேட்டு வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க.